எபிசோட் 62ல் திவ்யாவும் கார்த்திக்கும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ திவ்யா வந்து கார்த்திக் கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அந்த வராரு, அப்பாவுக்கு நான் இன்விடேஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னோடனே, உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா திவ்யா அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்குறாரு. அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு எங்கள் அப்பா தானே, நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னோடனே, ஐயோ எனக்கு எங்கள் அப்பானாலும் பயம், எனக்கு உங்கள் அப்பானாலும் பயம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அதுக்கு சொல்கிறாரு. அதுக்கு திவ்யா சிரிச்சுக்கிட்டே அவங்க அப்பா கிட்ட நேராக போகிறாங்க. அவர் அப்படியே வெறப்பா நிற்கிறாரு நெடுமாறன் சார். உடனே வந்துட்டு கையை பிடிச்சி வச்சு இன்விடேஷனையும் கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸும் கொடுக்குறாங்க. அப்பா எனக்கு கல்யாணம் இந்த ரிசார்ட்டில் தான் நடக்க போகுது, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நெடுமாறன் ஒரு திரும்பி ஒரு முறைக்கிறாரு. முறைச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன நினச்சிக்கிட்ட, எனக்கு வந்து எல்லாமே மறந்து போய்டும் நினச்சிட்டியா? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார் ஷெஃப் காம்படிஷன் நடந்துச்சு, வேர்ல்டில் உள்ள பெரிய பெரிய ஷெஃப்லாம் இருந்தாங்க. அப்போ நீ பாதி ரவுண்ட்ஸ் வரைக்கும் வின் பண்ணி வந்த, நீ வின் பண்ணுவேன் நான் நம்பி இருக்கும்போது பாதியில் உன்னோட ட்ரீம்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னை எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட வச்சுட்டு நீ இங்கேருந்து கிளம்பி போயிட்ட. அதெல்லாம் நான் மறந்துடுவேன் நினச்சியா? இவ்வளோ பெரிய ரெசார்ட்க்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக இருக்கிறேன்னா எனக்கு நல்ல மெமரி பவர் இருக்குது, உன்னை விட எனக்கு மெமரி பவர் ஜாஸ்தி. நான் மறப்பேன்னு எப்பயுமே நினைக்காத. பட் நான் அந்த வெட்டிங் வந்து அட்டன் பண்ணுவேன், ஒரு ஷெஃப் எப்படி வந்து அட்டன் பண்ணுவாரோ அப்படி தான் நான் அட்டன் பண்ணுவேன், உன்னோட அப்பாவை அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக சொல்லிட்டு போயிடுறாரு. இது பார்த்துட்டு திவ்யா பயங்கரமாக அழுறாங்க. அப்போ கார்த்திக்கும் சமாதானப்படுத்துகிறாரு. இப்போ ஷெஃப் ஜான் வந்துட்டு கிச்சனில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. 3 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பவும் ஸ்டார் ஷெஃப் காம்படிஷன் நடக்க போகுது. இதுக்கு வந்து நம்ம கிச்சன்லேருந்து ஒரு ஷெஃப் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அது யாருன்னா, இப்போ வரைக்கும் பாயிண்ட்ஸ் டேபிளில் யார் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. இங்கே இன்னொரு பக்கம் அழுதுட்டு இருக்கிற திவ்யாவை கார்த்திக் சமாதானப்படுத்துறாரு. ஹே, உங்கள் அப்பா இவ்வளோ நாள் உன்னை பார்க்காமலே இருந்தார், இப்போ உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசி திட்டுறாரு, அவர் மனசுக்குள்ள உன்னை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அவரோட ஈகோ தான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது, அவர் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு திவ்யாவும் நிஜமாவா சொல்கிற அப்படின்னு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ பாண்டியும் வெற்றியும் கேன்டீனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாண்டி சொல்கிறாரு, இப்போல்லாம் வந்து நல்ல பேண்ட்ரி நல்ல சக்ஸஸ் ஆகி ஓடுதலடா அப்படின்னு சொன்னோடனே ஆமான்னு சொல்லிட்டு வெற்றி ரொம்ப ஹாப்பியாக அந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காரு. அப்போ வந்து பாண்டி சொல்கிறாங்க, நீ முதல்ல அந்த எடிசன் கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, ஏன்னா கேஷ்யூ பாதாம் எல்லாம் அவன் திருடி திருடி சாப்பிட்டு உனக்கு பில்லை ஏற்றி விட்டுருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வெற்றி வந்துட்டு அவன் என்ன பண்ணுறதுனே தெரியலடா, சொல்லியாச்சு இனிமேல் சம்பளத்தில் தான் பிடிக்கணும் அப்படின்னே. அதுக்கு பாண்டி சொல்கிறார், நீ சம்பளத்தில் பிடிச்சாலும் அவன் கவலைப்பட மாட்டான், அவன் சாப்பிட்டுட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து ஸ்டார் ஷெஃப் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு பாண்டிஷா இவ்வளோ நாள் நமக்கு அது கூட தெரியாமல் போச்சு அப்படின்னே, ஸ்டார் ஷெஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்குறாரு. அதுக்கு வந்து பாண்டி சொல்கிறாரு, ஸ்டார் ஷெஃப்னா இப்போ கிரிக்கெட்டுக்கு எப்படி வேர்ல்டு கப் இருக்கோ அது மாதிரி ஷெஃபுக்கு ஒரு பெரிய காம்படிஷன், அதில் வின் பண்ணுறவங்களுக்கு 25 lakhs கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும். அப்புறம் அதில் யார் வின் பண்ணாங்க, அவங்க எந்த ரெசார்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு அந்த ரெசார்ட்டை தேடி தேடி வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ரெசார்ட்டுக்கும் பெரிய பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோடனே வெற்றி எப்படி யோசிக்கிறாரு. உடனே நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியும்டா, ஆனால் வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்டார் ஷெஃப் டீமில் ஒர்க் பண்ண ஒரு ஷெஃபால் தான் இதில் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும், நீ எல்லாம் ரூம் சர்வீஸில் இருக்க, உன்னெல்லாம் அந்த பக்கம் கூட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வெற்றி கிட்ட பாண்டி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வெற்றி எப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ ரகுபதி சார், ரியா, ராஜன் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைமில் திவ்யாவும் கார்த்திக்கும் இன்விடேஷன் கொடுக்க வராங்க. திவ்யா வந்துட்டு ரியாவுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எல்லாரும் கல்யாணத்துக்கு வாங்கும் போது உங்கள் அப்பாவை இன்வைட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆமாம் இன்வைட் பண்ணியிருக்கேன், ஆனால் அவர் வந்து ஒரு ஷெஃபாக தான் வருவேன், அப்பாவா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ ரகுபதி சாரும் ரியாவும் அதெல்லாம் எப்படியாவது வர வைக்கலாம், நீ கவலைப்படாதன்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்புகிறாங்க. இப்போ கிச்சனில் ஷெஃப் ஜான் வந்து ரம்யா கிட்ட ஒரு கவர் கொடுத்து உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு போகிறாரு. எல்லா ஷெஃபுமே ரம்யாவுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. அவங்க நேராக அதை கவர் எடுத்துகிட்டு வந்து வெற்றி கிட்ட கொடுத்து, வெற்றி நான் எனக்கு ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளம் வந்திருக்கு, நான் உனக்கு வந்து ட்ரீட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து வெற்றி வேண்டாம், நீ சம்பள கவர் கொண்டு போய் அக்கா கிட்ட கொடு, அக்கா தான் இது எல்லாத்துக்குமே ஃபுல்லாக டிசர்வ் பண்ணுறாங்க, அக்கா நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி வெற்றி அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த டைமாக பாண்டி வராரு. என்ன ட்ரீட்டா, என்ன விட்டுட்டு போகலான்னு பிளான் பண்ணுறீங்களா, நான் கண்டிப்பாக அந்த ட்ரீட்க்கு வருவேன் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்கிறாரு. அதே டைமில் எடிசன் வந்து நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உடனே ரம்யா சொல்கிறாங்க, நான் வந்து 2 பேருக்கு தான் வாங்கி கொடுப்பேன், நீங்கள் 3 பேர் எப்படியாச்சும் பங்கு வச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் சமாளிக்கிறாங்க. நீ வந்து கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், நான் ட்ரீட் பண்ணி கொடுத்துட்டு மிச்ச காசு அப்படியே கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வெற்றி கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ ரிசப்ஷனிஸ்ட் பிரியாவோட வீட்டை காட்டுறாங்க. அங்கே அவரோட தம்பி வந்து 2 காஃபி கொடுத்துட்டு பிரியா கிட்ட பேசுகிறாங்க. ஏன் இப்படி அப்செட்டாக இருக்குது அப்படின்னு பிரியா சொல்கிறாங்க, நான் முடிவு பண்ணிட்டேன், நெடுமாறனை பழிவாங்க எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருச்சு, அவரோட பொண்ணோட கல்யாணம் அங்கே நடக்குது, அதில் ஒரு கெமிக்கலோட பேரை சொல்கிறாங்க, அது நமக்கு சைலண்ட்டாக காட்டுறாங்க, அந்த கெமிக்கலை ஆட் பண்ணி ஃபுட் பாய்சனிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்க தம்பி சொல்கிறாங்க, தம்பி வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல பையனாக காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பழிவாங்க வேண்டியது நெடுமாறன் தானே, அதுக்காக மற்றவங்க எல்லாரும் பாவப்பட்ட மக்கள் ஏன் அஃபெக்ட் ஆகணும், அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பிரியா சொல்கிறாங்க, அவர் பார்த்தாரா நம்மளோட அண்ணா எழில் வந்து அவன் பண்ணாத தப்புக்கு அவன் பேரில் எல்லாரும் பழிய போட்டாங்க, அப்போ எதுவுமே விசாரிக்காமல் நெடுமாறன் வந்து அவனை ரெசார்ட்டை விட்டு ஒரு பிளாக் மார்க் குத்தி அனுப்பிச்சாரு, அந்த பிளாக் மார்க்னால அவனுக்கு எந்த ரெஸ்டாரண்ட்லையும் ரெசார்ட்லையும் எங்கேயுமே வேலை கிடைக்காம தானே அவன் சூசைட் பண்ணான், அதனால நெடுமாறனுக்குலாம் நான் பாவம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து இப்போ தம்பி கேட்குறாங்க, சரி அப்படினாலுமே ஃபுட் பாய்சனிங் ஆனால் அது நெடுமாறனோட நேம் எப்படி ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவரோட பேருக்கு எடுத்துடலாம்,
பண்ணிக்கலாம், ஏன்னா அவருக்கும் அவர் பொண்ணுக்கும் ஆகாது, வேணும்ன்ட்டே இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரை பிடிக்காதவங்க கிட்டலாம் சொல்லி நான் வந்து ரெசார்ட் பூரா பரப்புவேன், எல்லாரையும் நம்ப வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொல்கிறாங்க. விக்ரமும் ஓகேன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. இப்போ கிச்சனில் ஐஷு லேட் நைட் வரைக்கும் உட்காந்து ஒரு டிஷ்ஷாக செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வேணி வந்து உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிற, இவ்வளோ லேட் நைட்டில் ஏன் ஒர்க் பண்ணுற அப்படின்னோடனே அதெல்லாம் இல்லை, எனக்கு அந்த ஸ்டார் ஷெஃப் காம்படிஷனில் வின் பண்ணணும், ஏன்னா அதில் தான் எங்கள் அப்பா அவமானப்பட்டு நின்னார், எங்கள் அப்பா அப்படி அவமானப்பட்டு நான் பார்த்ததே இல்லை, திருப்பியும் அதே இடத்துல எங்கள் அப்பாவுக்கு நான் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், ஸோ அதுக்காக தான் நான் இப்படி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆனால் வேணி கிட்ட ரொம்ப ஹார்ஷாக பேசி வேணி அனுப்பி விட்டுறாங்க. இப்போ நைட்டு ட்ரீட் முடிச்சு ரம்யாவும் வெற்றியும் ஒரு ஸ்கூட்டரில் வராங்க, இன்னொரு ஸ்கூட்டரில் பாண்டியும் எடிசனும் வராங்க. அப்போ பாண்டி வந்து ரேஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ரம்யா பின்னாடியே துரத்திட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. அதுக்கு வந்து வெற்றி அட்வைஸ் பண்ணுறாரு, ஃபாஸ்ட்டாக போகாத ரம்யா, அவன் என்னமா சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனால் ரம்யா கேட்காம ஃபாஸ்ட்டாக போய் ஒரு காஸ்ட்லி காரில் கொண்டு இடிச்சிட்றாங்க. அங்கே 2 பசங்க வந்துட்டு இது எவ்வளோ காஸ்ட்லி கார் தெரியுமா, அதுக்கு எவ்வளோ காசு ஆகும் தெரியுமா, 1 லட்ச ரூபாய் செலவாகும் அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே வெற்றி வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் யார் தெரியுமா, ஆர்ஆர் ரெசார்ட் நெடுமாறனோட அசிஸ்டன்ஸ், எவ்வளோ காசு ஆகும்னு சொல்லுங்கள், நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீம்புக்கு அப்படி பேசுகிறாரு. பேசினோடனே ஏதோ ஆர்ஆர் ரெசார்ட்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போவே நான் கெஸ் பண்ணிவிட்டேன், அந்த இடத்துல விக்கி வராரு. விக்கி வந்துட்டு என்னது, இவன் வந்து நெடுமாறன் சாரோட அசிஸ்டண்ட்டா, நெடுமாறன் யார் தெரியுமா, 3 டைம்ஸ் ஸ்டார் ஷெஃபோட வின்னர், அவர் டீமில் இவன் ஒர்க் பண்ணுவானா, இவனை டீ ஆற்ற விட்டுருக்காங்க, இந்த 1 லட்ச ரூபாலாம் அவன்கிட்ட கிடையாது, 1 ரூபா கூட அவன்கிட்ட கிடையாது, நான் கொடுக்குறேன் அந்த காசை அப்படின்னு சொல்லிட்டு விக்கி சொல்கிறாரு. சொல்லி இவங்களையும் ரம்யா கட்டியும் நீயே இவன் கூடலாம் சுற்றிட்டு இருக்க, நீ கிச்சன் டீம் தானேன்னு சொல்லி 2 பேரையும் அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டுறாரு. பட் விக்கி அந்த இடத்துல அந்த காசை கொடுக்குறேன்னு சொல்கிறது ஒரு நல்ல கெஸ்டராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா விக்கி வந்து அவமானப்படுத்தினதையே நினச்சி கவலைப்பட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரம்யாவும் பாண்டியும் வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. பட் வெற்றிக்கு வந்து அந்த 3 டைம்ஸ் ஸ்டார் ஷெஃப் வின்னர்னு நெடுமாறனை சொல்கிறாங்களே, அந்த ஸ்டார் ஷெஃப்ங்கிறது அந்த இதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கான்னு அதை பற்றி அவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அதோட இந்த எபிசோட் படிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.